Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு ஆடி ஒன்று ஆடி மாதம்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது என்னது கூழ். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து மோஸ்ட்டாக கூழ் ஊற்றுவாங்க. போன வருஷம் எங்கள் சித்தி வீட்டில் கூழ் ஊற்றியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அவங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, பல்கான அமௌண்ட்டு கூழ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 கிலோ கேழ்வரகு வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாவை தான் இது கூட சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு கேழ்வரகு மாவு வந்து பேக்கடாக கூட கிடைக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கூழ் வந்து சண்டே தான் வந்து ஊற்றுவாங்க. பட் நீங்கள் கூழ் நார்மலாக நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இப்போ சண்டேனா ஃப்ரைடே நைட்டு நீங்கள் இதை வந்து கரைச்சி வைக்கணும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கரைக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரைடே நம்ம நைட்டு கரைச்சோன்னா அது சாட்டர்டே ஈவினிங் வந்து புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூழ் வந்து புளிச்சாதான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சாட்டர்டே ஈவினிங் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சூடமேற்றி அதிலேருந்து தான் அந்த அடுப்பை பற்ற வைப்பாங்க. கூழ் ஊற்றுறதுனாலே இந்த மாதிரி ஒரு அடுப்பில் தான் வந்து பண்ணுவாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அகல பாத்திரமில் நல்லா மஞ்சள் தடவி பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பிறகு தான் இந்த அடுப்பில் வைப்பாங்க. இந்த பாத்திரத்தில் பாதி அளவு இருக்க மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 2 அழாக்கு நொய் பச்சரிசி சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் நார்மலாக நீட்டு பச்சரிசி அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் சாதம் மாதிரி இருக்கும். நீங்கள் கடையில் நொய் அரிசின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். நொய் அரிசினா ஒன்றும் கிடையாது, இந்த முழு அரிசி வந்து உடஞ்சிருக்கும். கிடைக்காதவங்க நீங்கள் அரிசி வாங்கிட்டு அதை மிக்சியில் வந்து ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்தாலே அது குட்டி குட்டியாக வந்து உடஞ்சிரும். அப்போ தான் கூழ் வந்து நல்லா குழஞ்சி வரும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரிசி மாதிரி நமக்கு தட்டுப்படாது சாப்பிடும் போது. அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நேற்று நைட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. கேழ்வரகு மாவு சேர்த்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேகணும். அடிக்கடி மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். ஒரு கொதி வந்ததும் நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். சண்டே மார்னிங் தான் நம்ம கூழ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ சண்டே மார்னிங் சாமிக்கு படைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு அந்த நைட்டு ப்ரிப்பேர் பண்ண அந்த கூழை எடுத்து இந்த ஒரு தனி பாத்திரத்தில் சேர்த்துக்கிறாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்து கல் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்ருக்காங்க. ஃபைனலாக கூழ் இப்படி தான் இருக்கும். எந்தவித லம்ஸும் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கலந்து வச்சுருந்த கூழில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து நறுக்கி வச்ச வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த வேப்பிலையை இந்த பாத்திரத்தில் கட்டிட்டு சாமிக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூழ் ஊற்றுறதுனாலே ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பும் கீரையும் தான். பட் அந்த ரெசிபீஸ் வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முறத்தில் வேப்பிலெல்லாம் வந்து பரப்பி விட்டு இந்த மாதிரி உருண்டை வைப்பாங்க. இந்த உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, பச்சரிசி ஒரு அழாக்கு தண்ணியில் நல்லா வேக வைக்கணும். நம்ம வடிகட்டெல்லாம் கூடாது, அந்த தண்ணியிலேயே நல்லா திக்காகணும். உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசி மாவு தூவிட்டு ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் அப்புறம் மேலே வெல்லம் வச்சு சாமிக்கு படைக்கணும். கூழ் ஊத்துற அன்னைக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே கூழ் தான் இருக்கும். ஸோ நைட்டு வந்து சாமிக்கு நான்வெஜ் வச்சு படைப்பாங்க. அதுக்காக எங்கள் சித்தி வந்து மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. மீன் குழம்பு ரெசிபியும் நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ மீன் வறுவல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறதால இவங்க ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளி தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறாங்க. இப்போ இவங்க பண்ணுற ரெசிபி எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெசிபி தான். எனி ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. பட் இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சித்தி வந்து அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக எல்லா மீனையும் எடுத்து இந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு மீன் துண்டாக எடுத்து நல்லா கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வைக்கிறாங்க. மினிட்ஸ் ஊற விட்டுட்டாங்க. இப்போ அதை வந்து எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பர்பான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இப்போ சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் பட்டை சேர்த்துக்கிறாங்க. இப்போ கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறாங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறாங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே சிக்கன் வந்து குக் ஆகிடும். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் பிறகு இறக்குனா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஃபேன் கடியில் போட்டு காய விடணும். ரொம்ப காஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அரிசி ஒட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் மிஷின்லேயோ இல்லை வீட்லேயோ கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி இட்லி பானையில் ஒரு துணி விரித்து ஒரு 10 நிமிஷம் போல் ஆவி கட்டி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்துடலாம். பாகுலாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆவி கட்டி வச்சுருந்த மாவில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் காசும் போதே நீங்கள் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும்.
ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு உருண்டையாக எடுத்து கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சு வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தால் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.